ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற அந்த கருமைய எப்படி 3 நாட்கள்ல எளிமையான வழியில நம்ம வீட்ல கிடைக்கிற ஒரு சில பொருட்கள வச்சு சரி பண்றது, அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு அண்டர் ஆர்ம்ஸ் ரொம்ப டார்க்கா இருக்கும். அதனால அவங்களால ஸ்லீவ்லெஸ் எல்லாமே போட முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த ஹோம் ரெமடிய ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பவுல எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க கஸ்தூரி மஞ்சள ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேள உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்ல அப்டின்னா, உங்ககிட்ட இருக்கிற எந்த மஞ்சளா இருந்தாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள இதுல ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவ ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவ இதுல ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க ஹனிய ஆட் பண்ணிக்கோங்க. ஹனிய நீங்க இதுல ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு 1/2 லெமன எடுத்து அதுல உள்ள ஜூஸ மட்டும் நீங்க இதுல ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பவுல்ல ஆட் பண்ண இந்த எல்லா பொருட்களையும் ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி, ஒரு திக்கான பேஸ்ட்டா நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சில இத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ரெடி பண்ற இந்த பேஸ்ட் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. வாட்டரியா இது இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ரெடி பண்ண இந்த ப்ளீச்சிங் கிரீம உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ நீங்க நல்லா வாட்டரால நீங்க உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ வைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த ப்ளீச்சிங் கிரீம உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல இந்த ப்ளீச்சிங் கிரீம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை ஆக விடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ ஒரு டவல எடுத்து அத ஹாட் வாட்டர்ல நீங்க முக்கி அத வச்சு நீங்க உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ நல்லா வைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ப்ளீச்சிங் கிரீம நீங்க தொடர்ந்து 3 டேஸ் பயன்படுத்துனீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல இருந்த கருமை எல்லாமே ஈஸியான வழியில ரிமூவ் ஆயி, உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் ரொம்ப ஒயிட்டா மாறிரும். ஏன்னா, இந்த ஹோம் ரெமடில நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் பேக்கிங் சோடா, இது எல்லாமே நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ ப்ளீச்சிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லெமன் நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற கருமைய இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஹனி நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்ல ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா செயல்படுது. உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ நீங்க பேட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற நல்ல மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒருவேள உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் அப்படி இல்லைன்னா, கோகோனட் ஆயில் இருந்ததுன்னா கூட கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்ககிட்ட நம்ம ரெடி பண்ண இந்த ப்ளீச்சிங் கிரீம் மீதம் இருந்தது அப்டின்னா, நீங்க இத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி, ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு நீங்க இத ஒரு 10 டேஸ் வரை யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது. இந்த ப்ளீச்சிங் கிரீம நீங்க தொடர்ந்து ஒரு 3 டேஸ் பயன்படுத்தி வரும்போது, உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற கருமை எல்லாமே ஈஸியான முறையில ரிமூவ் ஆகுது. ஒருவேள உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல ரொம்ப கருமையா இருந்தது அப்டின்னா, நீங்க இந்த கிரீம அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்ல கிடைக்கிற ஒரு சில பொருட்கள வச்சு நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற கருமைய எப்படி ஈஸியான வழியில போக்குறது, அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.